கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக சீமான் உங்களை முன்னிறுத்திருக்காங்க. மக்கள் மத்தியில் எந்த மாதிரி உங்களுக்கு வரவேற்பு கிடைக்குதுன்னா? சில கேள்விகளை நம்ம எழுப்புறோம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை நோக்கி. அவர் நேரடியாக பதில் சொல்லாமல் அவருடைய ஆதரவாளர்கள் மூலமாக நமக்கு வந்து பதில் தர்றாரு. அதுக்கு உடனடியாக நம்ம ஒரு காணொலியை போட்டோம். அதுக்கப்புறமா காங்கிரஸ் கட்சியினருக்கு வந்து நம்மளை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய கட்சிக்குள்ளாடி வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பதாக செய்தி. கேரளாவிலேருந்து கழிவுப் பொருட்கள், மருந்துகள் எல்லாத்தையுமே தமிழ்நாட்டில் கொட்டுறாங்க. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து கனிம வளத்தை வந்து கடத்தி அங்கே கேரளா எடுத்துட்டு போறாங்க. கேரளாவினுடைய துறைமுக அமைச்சர் கேரளா சட்டசபையில் பேசுறார். சமீப காலமாக தமிழ்நாட்டில் ஒரு சிலர் கற்கள் எடுத்து வரக்கூடிய லாரிகளை சிறை பிடிக்கிறார்கள். இது குறித்து தமிழ்நாடு அரசிடம் நாம் பேசியிருக்கிறோம். கொஞ்ச நாள் தாண்டி பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ஒரு 500-600 லாரியில தினமும் போயிட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறமா ஆயிரக்கணக்கான லாரிகளில் கனிமங்கள் இங்கிருந்து அங்கு எடுத்து செல்லப்படுகிறது. விஜய் வந்து உங்களுக்கு ஒரு சவாலாவோ பின்னாடி ஏற்படுத்துற வகையில் இருப்பார் நினைக்கிறீங்களா? கட்சி ஆரம்பித்தார். கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் கூட பல பகுதிகளில் அவர் நியமிச்சதா தெரியல. எங்கெல்லாம் பொறுப்பாளர்களை நியமிக்கிறாரோ அங்கெல்லாம் அவருடைய பொறுப்பு கொடுக்காத நபர்கள் அவருடைய காரையே வழிமறித்த செய்திகள்லாம் நீங்க பாக்குறீங்க. இப்ப வேட்பாளர் அறிவிப்பாரு. வேட்பாளர் அறிவிச்சதும் அந்த கட்சியில் என்ன நடக்குன்னு மட்டும் நீங்க பாருங்க. அவருடைய கட்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பு, மிகப்பெரிய ஆபத்து யாரா இருப்பார்கள் என்றால் அவருடைய ரசிகர்கள் தான் இருப்பார்கள். சென்ற முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்த அந்த விவசாய சின்னத்தை இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுக் கட்சின்னு ஒரு கட்சி வந்து மணிப்பூரில் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கரும்பு விவசாய சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்காங்க. வாக்காளர்களுக்கு குழப்பம் வந்துடாதா? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. மக்கள் குழம்பி போனார்களா? நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள் இந்த சின்னம் நாம் தமிழர் கட்சி இருக்கிறதுனால வாக்கு செலுத்தணும்னு வாக்கு செலுத்துறது அல்ல. நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சின்னம்னு மக்களே தேடுறாங்க. வாக்கு அதிகரிச்சிருக்கீங்க, சீட் எப்போ அதிகரிக்க போறீங்க? இந்த முறை அதிகரிப்போம். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ஹிம்லர் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ரொம்ப நாளாக உங்களுக்கு நேர்காணல் கேட்டுட்டு இருக்கேன். இப்போதான் உங்களுக்கு நேரம் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. நாம் தமிழர் கட்சியினுடைய கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக சீமான் உங்களை முன்னிறுத்திருக்காங்க. எப்படி போயிட்டு இருக்கு இந்த களத்து பிரச்சாரம் எல்லாம்? எப்படி போயிட்டு இருக்கு? மக்களை சந்திக்கிறீங்களா? மக்கள் மத்தியில் எந்த மாதிரி உங்களுக்கு வரவேற்பு கிடைக்குதுண்ணா? கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக களத்தில் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். மக்களை தொடர்ந்து சந்திச்சுட்டு வரோம். மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னா, நான் போட்டியிடக்கூடிய கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி இங்கே வந்து நீண்ட காலமாக காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஒரு கோட்டையாக வச்சுருக்காங்க. ஆமாம், அப்படி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் கோட்டை, இங்கே வேறு யாருமே வெல்ல முடியாதுன்னு. அப்போ அந்த ஒரு நிலை சூழல் அங்கே இருந்துதான்னு கேட்டால் நம்ம அந்த களத்தில் போகிறப்ப வரைக்கும் அந்த நிலை இருந்துச்சு. காங்கிரஸுக்கு எதிரான ஒரு போட்டியாளரே அங்கே இல்லை என்கிற ஒரு நிலையில தான் காங்கிரஸ் வந்து இருந்து. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கான்னு தெரியல, ஆனால் கிள்ளியூரில் மட்டும் இருக்குது. இருக்கிறாங்க. கிள்ளியூர், குளச்சல், விளவங்கோடு இந்த 3 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறாங்க. அப்போ அதில் கிள்ளியூர் தொகுதி தான் அவர்களுடைய ஒரு கோட்டைன்னு அவங்க வந்து நம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அப்போ அங்கே நம்ம களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தெரியும் சில கேள்விகளை நம்ம எழுப்புகிறோம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை நோக்கி. அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா அவர் நேரடியாக பதில் சொல்லாமல் அவருடைய ஆதரவாளர்கள் மூலமாக நமக்கு வந்து பதில் தர்றாரு. அப்போ அந்த விடுறாரா இல்லை மிரட்டல் இல்லை, கனிம வள கடத்தல் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி வழியாக நடந்துட்டு இருக்குது. அதை ஏன் நீங்கள் தடுத்து நிறுத்தலன்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்புகிறோம். அப்போ அவருடைய ஆதரவாளர்களை வைத்து அவர் வந்து நமக்கு ஒரு பதில் தர்றாரு. அப்போ அந்த இடத்துல நம்ம வென்று விட்டோம். அவர் வந்து அந்த இடத்துல தோற்றுட்டாருன்னு தான் நம்ம வந்து. எந்த மாதிரி பதில் தரான்னு நினைக்கிறீங்க? எப்படி பதில் தர்றாரு அப்படின்னா, நம்ம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி வழியாக கேரளாவுக்கு கனிமங்கள் கடத்தப்பட்டு வருது, அதை ஏன் நீங்கள் தடுக்கலை, அதுக்கு எதிரான எந்த நடவடிக்கை எடுக்கலையேன்னு கேட்டதுக்கு இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவருடைய மீனவர் அணி, காங்கிரஸ் கட்சியினுடைய மீனவர் அணியை இறக்கிவிட்டு என்ன வேலை பார்க்குறாருன்னா, அவங்க வந்து பேசுகிறாங்க. தம்பி ஹிம்லர் வந்து கனிம வள கடத்தல் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி வழியாக நடக்கிறதா சொல்கிறாரு. எந்த இடத்துலேருந்து எந்த இடத்திற்கு செல்கிறது என்று அவர் வந்து பேசணும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் மீனவ கிராமங்களில் அங்கே வந்து கட்டுமானங்கள், கடற்கரை பகுதிகளில் கட்டுமானங்கள் செய்கிறதுக்கான வேலைக்கு தான் இந்த கனிமங்கள் எல்லாம் வருது. அதை இவர் எதிர்க்கிறார். மீனவர்களுக்கு செல்லக்கூடிய கற்களை நம்ம வந்து கேரளாவுக்கு சொல்வதா எடுத்து நம்ம திசை திருப்புறங்கிற மாதிரி அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினருடைய அறிவுறுத்தலின் பேரில் அவங்க வர்றாங்க. அதுக்கு உடனடியாக நம்ம ஒரு காணொலியை போட்டோம். விளக்கமாக எந்த பகுதி வழியாக செல்கிறது என்று சொல்லி அதை அந்த கனிம வள லாரிகள் செல்வதையும் நம்ம வந்து எடுத்து போடுறோம். ஆமாம், அதை போடுறோம். அந்த அந்த எந்த வழியாக செல்கிறதோ அந்த இடத்துக்கும் கடற்கரைக்கும் சம்மந்தமே இல்லை. கடற்கரை ஒரு மூலையில் இருக்குது, இது வந்து இன்னொரு மூலையில் இருக்குது. அப்போ அந்த கேள்வியை நம்ம எழுப்புறோம், அதுக்கு தெளிவாக பதில் கொடுத்து பேசுகிறோம். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறமா காங்கிரஸ் கட்சியினருக்கு வந்து நம்மளை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய கட்சிக்குள்ளாடி வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பதாக செய்தி. ஏன்னா பேசினா நம்ம அம்பலப்படுவோம்னு தெரிஞ்சு என்ன செய்கிறாங்கன்னா அமைதிக்காக. ஆமாம் அப்படி இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம தொடர்ந்து பிரச்சனைகள். இப்போ நான் வந்து கிளியூர் தொகுதியில் அண்ணன் சீமான் அவர்கள் என்னை வேட்பாளர் அறிவிக்கிறப்போ பரவலாக ஒரு செய்தி பேசப்பட்டது. கிளியூர் தொகுதியில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, அங்கே வந்து பிரச்சனைகள் எல்லாம் இல்லை, எல்லாத்தையும் சட்டமன்ற உறுப்பினர் சரியாக வச்சிருக்கிறாரு, பிரச்சனையே இல்லை என்று சொன்னார்கள். இப்போ நம்ம அங்கே போனதுமே நேரடியாக ஒரு 2-3 மாத காலம் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க செய்திகளை சமூக வலைதளங்களில். தொடர்ந்து நம்ம மக்களை சந்திக்கிறோம். ஒவ்வொரு பகுதியாக எங்கெங்கே பிரச்சனைகள் இருக்குது, தொகுதியினுடைய கட்டமைப்புகள் எப்படி இருக்குது, எல்லாமே நம்ம பார்க்குறப்ப தான் தெரியுது அவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது. தொகுதியில் பிரச்சனையே இல்லைன்னாங்க, நம்ம போய் பார்த்ததுக்கு அப்புறமா பிரச்சனை இல்லாத பகுதியே இல்லைங்கிற அளவுக்கு அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ சிக்கல்கள் இருக்கு. இப்போ ஒன்னொன்னா நம்ம எடுத்து எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிக்க கிள்ளியூர் தொகுதியில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதா என்று அந்த மக்களை இன்னைக்கு வந்து பேசக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு தாக்கத்தை வந்து நம்மளுடைய பரப்புரை, நம்மளுடைய பேச்சுகள், செயல்பாடுகள் அங்கே வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஓகே, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மட்டும் இல்லாமல் நீலகிரி, கிருஷ்ணகிரி, தென்காசி, திருவண்ணாமலை இது போன்ற பல்வேறு பகுதிகளில் வந்து கனிமூல வேட்டை நடக்குது, நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு வந்து என்னதான் தீர்வுன்னு நினைக்கிறீங்க? இதை முழுமையாக நிப்பாட்டணும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரே தீர்வு தான், ஆட்சி அதிகாரம். இந்த அதிகாரங்கள் நினைத்தால் இந்த அரசு தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்களை வெட்டி எடுத்து கேரளாவுக்கு கடத்தப்படுவது இல்லை மற்ற மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதை தடுக்க வேண்டும் என்று இந்த மாநில அரசு நினைத்தால் உடனடியாக அதை தடுத்து நிறுத்த முடியும். இந்த அரசு செய்யலன்னு வச்சுங்க, நாம் தமிழர் கட்சி நீங்க ஆட்சிக்கு வந்து அதை செய்வீங்களா? இதை உறுதியா செய்வோம் இல்லையா? இப்போ அதிகாரம் இல்லாமலே நம்ம என்ன செய்யறோம்னா பல இடங்களிலும் நாம் முடிந்த அளவுக்கான சட்ட போராட்டங்கள், அரசியல் ரீதியான போராட்டங்கள், குவாரிகளிலிருந்து கேரளாவுக்கு கடத்தி செல்லக்கூடிய அந்த கனிம வளங்கள், அந்த வளங்களை எடுத்து செல்லக்கூடிய அந்த லாரிகளை சிறைபிடிக்கிற தொடங்கி பல முயற்சிகளை நம்ம வந்து செஞ்சிருக்கிறோம். வழக்கு போட்டு சில குவாரிகளை கூட நம்ம வந்து மூடி இருக்கிறோம். இதெல்லாமே அதிகாரம் இல்லாமல் நம்ம வந்து செய்கிறது. அதிகாரம் வந்ததுன்னா நம்ம இருக்கிறதே அதானே. ஏற்கனவே ஒரு காணொலி ஒன்று வெளியானுச்சு, ஒரு செய்தியில் வெளியிட்டு இருந்தாங்க. கேரளாவிலேருந்து கழிவுப் பொருட்கள், அந்த மருத்துவமனையிலேருந்து வெளியேறக்கூடிய அந்த மருந்துகள் எல்லாத்தையுமே தமிழ்நாட்டில் கொட்டுறாங்க. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து கனிம வளத்தை வந்து இந்த மண்ணாக இருக்கட்டும், மலையாக இருக்கட்டும், கல்லாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே இங்கேருந்து கடத்தி அங்கே கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன் எப்படி இந்த போக்கு இப்படி நீடிக்குதுன்னு நினைக்கிறீங்க? எப்படி நீடிக்குதுன்னா உங்களுக்கு ஒரு செய்தி நான் சொல்கிறேன். கேரளாவினுடைய துறைமுக அமைச்சர் மதிப்பிற்குரிய அகமது தேவர் கோவில் என்பவர், அவர் கடந்த 2021ஆம் ஆண்டு கேரளா சட்டசபையில் பேசுகிறார். அவரை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது, எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க. நீங்கள் வந்து அதானியினுடைய துறைமுகம் விழிஞம் பகுதியிலே கட்டப்படுகிறது, அந்த துறைமுகத்தினுடைய கட்டுமான பணி ஏன் இவ்வளோ தொய்வாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து 2 பதில் சொல்கிறார். ஒன்று, கொரோனாவை காரணமாக காட்டுகிறார். 2வது இன்னொரு காரணத்தை சொல்கிறார். இந்த துறைமுகத்தினுடைய கட்டுமான பணிக்கு தமிழ்நாட்டிலிருந்தும் கர்நாடகாவிலிருந்தும் கற்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சமீப காலமாக தமிழ்நாட்டில் ஒரு சிலர் இந்த கற்கள் எடுத்து வரக்கூடிய லாரிகளை சிறை பிடிக்கிறார்கள். அப்போ இந்த கட்டுமானத்திற்கு தேவையான பொருட்கள் நமக்கு கிடைக்காமல் இருக்கிறது. இது குறித்து தமிழ்நாடு அரசிடம் நாம் பேசியிருக்கிறோம். விரைவில் நம்முடைய பிரதிநிதிகள் அங்கே செல்ல இருக்கிறார்கள். இதற்கான தீர்வை விரைவில் பெற்றுவிட்டு இந்த பணி தீவிரப்படுத்தப்படும் அவர் பேசுகிறாரு. கொஞ்ச நாள் தாண்டி பார்த்தீங்கன்னா கேரளாவினுடைய பிரதிநிதிகள், கேரள அரசினுடைய பிரதிநிதிகள் வருகிறார்கள். இங்கே வந்து பொதுப்பணித்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஏவா வேலு அவர்களை சந்திக்கிறார்கள். சந்தித்து கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த கற்கள் எல்லாமே வர்றதில் எங்களுக்கு சிக்கல் இருக்குது, தடையின்றி இந்த கற்களை நீங்கள் கேரளாவுக்கு அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த கோரிக்கை வச்சதுமே நாங்கள் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நல்ல தீர்வை தருகிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதுக்கப்புறமா கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ஒரு 500-600 லாரியில் தினமும் போயிட்டு இருந்தோன்னா அதுக்கப்புறமா ஆயிரக்கணக்கான லாரிகளில் கனிமங்கள் இங்கிருந்து அங்கு எடுத்து செல்லப்படுகிறது. திருச்சியில் பிப்ரவரி 21ஆம் தேதி மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு ஒரு மிகப்பெரிய மாநாடு ஒன்று திட்டமிட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலே வந்து ஆட்களை அங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுற மாதிரி உறுதி பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இல்லாத ஒரு கூட்டம் கண்டிப்பாக திரளும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இதற்கு நீங்கள் உங்களுடைய கிள்ளியூர் தொகுதியில் என்ன மாதிரி திட்டமிட்டுருக்கீங்க இதுக்காக? இப்போ இந்த மாநாடு அப்படிங்கிறது, மக்களின் மாநாடுங்கிறது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு மாநாடாக நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா அதுக்கப்புறமா தேர்தல் களம். அப்போ நாம் தமிழர் கட்சி எந்த அளவிற்கு வலிமையாக இருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய, காட்ட வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு இல்லையா? எல்லா கட்சிகளும் எலெக்ஷன் வந்துச்சுன்னா கூட்டம் போடுறாங்க, மாநாடு நடத்துறாங்க. அதை விட உங்களோட மாநாடு எந்த வகையில் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதல்ல எல்லா கட்சிகளும் போடக்கூடிய மாநாட்டிற்கும் நாம் தமிழர் கட்சி போடக்கூடிய மாநாட்டிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த நோக்கத்திலே நம்ம மாறுபடுறோம். மற்ற கட்சிகள் மாநாடு போடுறாங்கன்னா தேர்தல் நேரத்தில் மாநாடு போடுறது வந்து இவ்வளோ கூட்டம் எனக்கு இருக்கு, நீ 5 சீட்டு தான் எனக்கு தருவேன்னா இவ்வளோ கூட்டம் இருக்கு, 10ஆக்கு இல்லை ஒரு 50 கோடி தான் தருவேன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குது, இதை பார்த்து 100 கோடி எனக்கு என்பதற்காக தான் அவங்க வந்து காட்டுறாங்க. நம்ம வந்து அப்படி இல்லை. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நம்ம மாநாடுகள், மலைகளின் மாநாடு போட்டோம், தண்ணீருக்கான மாநாடு போட்டோம், ஆடு மாடுகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, எல்லா மாநாடையும்
தொடர்ந்து நம்ம இந்த மக்களின் மாநாடு போட்டோம் அப்படின்னா இதுவரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நம்ம வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய அரசியல் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, அனைத்து உயிரினங்களுக்குமான அரசியல் நம்ம பேசியிருக்கிறோம். அப்போ அனைத்து உயிரினங்களும் சரி, உயிரற்ற பொருட்களும் சரி, அவர்களுக்கான அரசியலை தான் நம்ம முன்னெடுக்கிறோம்னு சொல்லி நம்ம எல்லாவற்றுக்குமான மாநாடை போட்டுட்டோம். கடைசியில் மக்களுக்கும் ஒரு மாநாடை போடுவோம். அந்த மாநாட்டின் மூலமாக இந்த நாம் தமிழர் என்பது வெறும் கட்சி அல்ல, இது ஒரு குடும்பம். தமிழ் தேசிய பேரினத்தின் ஒரு பெரும் குடும்பம் தான் இந்த நாம் தமிழர் என்பதை மக்களுக்கு உணர்த்த காட்ட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம வந்து நாம் எவ்வளோ வலிமையாக இருக்கிறோங்கிறத நம்ம காட்டணும் இல்லையா? அப்போ அதுக்காக இந்த ஒரு மாநாடு அது கிள்ளியூர் தொகுதியில் வந்து நம்ம பெரிய அளவில் திட்டமிட்டிருக்கிறோம். ஒரு பெரும் திரளாக. ஏன்னா கிள்ளியூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ் தேசியத்தை முதலில் அடைந்த மண் கன்னியாகுமரி மாவட்டம். தமிழ் தேசியத்தை பலர் பேசியிருக்கலாம், பலர் எழுதியிருக்கலாம். ஆனாலும் முதல் முறையாக தமிழ் தேசியம் வென்ற மண் குமரி நிலப்பரப்பு தான். மலையாள ஆதிக்கத்தின் எதிராக பெரும் போராட்டங்களை நடத்தி துப்பாக்கி சூட்டில் உயிர் தியாகமெல்லாம் செய்து கன்னியாகுமரி என்கிற அந்த நிலப்பரப்பை மீட்டெடுத்து கேரளாவுக்கு செல்லாமல் அந்த நிலப்பரப்பை மீட்டெடுத்து தமிழ்நாட்டோடு இணைத்ததில் பெரும் பங்கு அந்த நிலப்பரப்புக்கு, குறிப்பாக நான் போட்டியிடக்கூடிய கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்குது. அந்த சட்டமன்ற தொகுதியில் தான் புதுக்கடை பகுதியில் துப்பாக்கி சூடு நடந்தது. குமரி விடுதலை போராட்டத்திற்கான துப்பாக்கிச் சூட்டில் பலர் உயிர் தியாகம் செய்தார்கள். அப்போ அந்த இடத்தில் அந்த தொகுதியிலிருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமான ஒரு தமிழ் தேசியத்தை படைப்பதற்கு மிக முக்கியமான ஒரு தேவையாக ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடிய நம்முடைய இந்த மாநாட்டிற்கு மற்ற தொகுதிகளை விட அதிக அளவில் நம்ம ஒரு பெருங்கூட்டத்தை உறுதியாக கூட்டிகிட்டு வரோம். அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர் வந்தாங்க. இப்போ 2026 உங்களுக்கு போட்டியாக விஜய் வந்திருக்காரு. உங்களுக்கு போட்டியானு இல்லை, ஒட்டுமொத்தமாக 2026 தேர்தலில் போட்டியிட வந்திருக்காங்க. சரியா சொன்னீங்க. ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா திரை கவர்ச்சி பின்னாடி வந்து இளைஞர் கூட்டமும் சரி, மக்களும் சரி செல்றதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த முறையும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து உங்களுக்கு ஒரு சவாலாவோ வாக்கை வந்து நமக்கு பின்னாடி ஏற்படுத்துகிற வகையில் இருப்பார் நினைக்கிறீங்களா? எந்த வகையிலுமே நாங்கள் அப்படி நினைக்கல. நாம் தமிழர் கட்சி விஜயனுடைய வருகையாலோ, இல்லை கமலஹாசன் அவர்களுடைய வருகையாலோ, இல்லை வேறு ஏதோ ஒரு நடிகருடைய வருகையாலோ, வேறு ஏதோ ஒரு கட்சியினுடைய வருகையாலோ நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சிறிய அளவு கூட ஒரு பின்னடை வருது அப்படின்னா, அப்போ நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கொள்கையிலிருந்து விலகி விட்டதென்றோ பின்வாங்கி விட்டதோ என்றோ தான் அது பொருள். எப்போது நாம் தமிழர் கட்சி தான் கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்குதோ விலகுதோ அப்போ மற்ற கட்சிகள் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியலுக்கு ஒரு ஆபத்தாக இருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சி கொண்ட கொள்கையில் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் உறுதியாக நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். அப்போ இந்த கட்சியை ஏற்று வரக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த கட்சியினுடைய கருத்தியலை, கொள்கைகளை, கோட்பாடுகளை, சித்தாந்தத்தை, தத்துவத்தை, இந்த கட்சி வைக்கக்கூடிய செயல் திட்டங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் நாம் தமிழ் கட்சியை நோக்கி வருகிறார்கள், நாம் தமிழ் கட்சியினுடைய ஆதரவாளர்களாகிறார்கள், நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்துகிறார்கள். இது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 36 லட்சமாக மாறியது. இந்த வாக்கை செலுத்திய மக்கள் அத்தனை பேருமே நாம் தமிழர் கட்சியினுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள். இப்போ விஜய் அவர் புதுசாக வர்றாரு, வந்தவர் நாம் தமிழர் கட்சி வைத்திருக்கக்கூடிய அதே சித்தாந்தத்தை எந்த விதமான சமரசமும் இல்லாமல் முன்னிறுத்தி அதை செயல்படுத்துகிறார். அதனால் இங்கிருந்து ஆட்கள் போகிறாங்கன்னா அந்த கேள்வியில் நியாயம் இருக்குது. நாம் தமிழர்களுடைய அரசியல் வந்து விஜய் அவர்களுடைய அரசியலால் பாதிப்பு இருக்கிறதா என்று அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே புரியலை. அவருடைய சித்தாந்தத்திலும் தெளிவில்லை, கோட்பாட்டிலும் தெளிவில்லை. நாம் தமிழர் கட்சி அரசமைத்தால் எப்படி செயல்படும், ஒவ்வொரு துறையும் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத தெளிவாக ஆட்சி வரைக்கையாக 2016 நம்ம வந்து கொடுத்தோம். கல்வி எப்படி செயல்படும் ஒரு 10 பக்கம் கொடுத்துருக்குறோம். இப்பவுமே அது டாக்டமா இருக்கு. நாம் தமிழ் கட்சி அது இருக்குது. இப்போ அடுத்து அதனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் இப்போ வருது மறுபடியும். அப்போது நீங்கள் வந்து வந்ததும் ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. உங்களுக்கு அவ்வளவு ஐஏஎஸ் அதிகாரிகளை வழிநடத்த வேண்டும், ஐபிஎஸ் அதிகாரிகளை வழிநடத்த வேண்டும். ஒட்டுமொத்தமாக 8 கோடி மக்களுடைய அரசியலை நீங்கள் வந்து அவர்களுக்கான தேவை என்ன, அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்ன, ஒரு துறை அவ்வளவு துறைகள் இருக்கிறது, கல்வித்துறை இருக்குல்ல, அவங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லி ஒரு .com உருவாக்கி அதில் வந்து நீங்க பதிவிடுங்க அவங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லி. யாருடைய பிரச்சனை? மக்களுடைய பிரச்சனை என்னன்னே தெரியாம தான் நீங்க வர்றீங்களா? அப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. எப்போ தெரிஞ்சுப்பீங்க நீங்க என்னைக்கு மக்களுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சு, என்னைக்கு மக்களுடைய பிரச்சனைகளை நீங்க முதல்ல என்ன செய்யணும்? கட்சி ஆரம்பித்து எத்தனை ஆண்டு காலமாகிறது? கிட்டத்தட்ட இப்போ 3வது வருஷம். ஆமா. எத்தனை மக்கள் பிரச்சனைகளில் மக்களோட போய் நின்னீங்க நீங்க? இன்னும் ஒரு மாத காலத்தில் நீங்கள் பாருங்கள், அவர் இப்போது கட்சி ஆரம்பித்தார். கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் கூட பல பகுதிகளில் அவர் நியமித்ததாக தெரியலை. எங்கெல்லாம் பொறுப்பாளர்களை நியமிக்கிறாரோ அங்கெல்லாம் அவர் பொறுப்பு கொடுக்காத நபர்கள் அவருடைய
காரையே வழிமறித்த செய்திகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ வேட்பாளர் அறிவிப்பார், வேட்பாளர் அறிவிச்சதும் அந்த கட்சியில் என்ன நடக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போ மனு கொடுத்து அவருடைய கட்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பு, மிகப்பெரிய ஆபத்து யாராக இருப்பார்கள் என்றால் அவருடைய ரசிகர்கள் தான் இருப்பார்கள். இங்கே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் ரசிகர்கள் வந்து அவங்க வந்து இந்த தொண்டர்களாக மாறல, அவங்க வந்து ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது உண்மை. ஆனால் அதை விட ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, விஜய் அவர்களே இன்னமும் தன்னை நடிகராகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் ஒரு கட்சியினுடைய தலைவர் என்பதை அவரே முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்பவில்லை. அவர் இன்னமும் சினிமாவில் நடிப்பது போன்றுதான் அவருடைய கட்சியினுடைய கூட்டங்களை நடத்துகிறார். அப்படியே துண்டெல்லாம் பிடிச்சி அப்படியே தலையில் கட்டி அப்படி டான்ஸ் ஆடுறாரு. ரெண்டாவது மாநாடா, ரெண்டாவது மாநாடுன்னு தெரியல, மதுரையில். ஆமாம் ஆமாம். அப்போ அவரே இன்னமும் தன்னை ஒரு கட்சியினுடைய தலைவராக அவர் அடையாளப்படுத்தவில்லை. நீங்கள் நினச்சி பாருங்க, ஆனால் சீமான் அவர்கள் இத்தனை மேடையில் பேசுகிறாங்க, இத்தனை மாநாடுகளில் பேசுகிறார், இப்படி ஒரு வேலை செய்கிறாரா ஆனால் சீமான் அவர்கள்? அந்த கூட்டம் கரூரில் உங்களுக்கு தெரியும், ஒரு கூட்டம் மரணம் நடந்த தெரியுது இல்லையா, அந்த சம்பவத்தின் போது இதே நாம் தமிழ் கட்சியினுடைய கூட்டத்தில் நடந்தது என்றால் ஆனால் சீமான் அவர்கள் அந்த பிரச்சனையை எப்படி கையாண்டிருப்பார்? திமுக சதி அப்படின்னு நீங்க சொன்னீங்க. திமுக சதி திட்டம் தீட்டியது என்றால் உண்மையிலேயே விஜய் அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்னா, அந்த இடத்தில் நின்று திமுக சதி திட்டம் தீட்டியது என்று சொல்லி இருக்கணுமா இல்லையா? நீங்க உயிரே போனாலும் நின்றுக்கணும் இல்லையா? சரி, நீங்க அந்த இடத்துல நின்னா பிரச்சனை வருது, கூட்டம் அதிக அளவுல வருது, காவல்துறை சொன்னாங்கன்னா நீங்க வெளியே போய் அந்த இடத்தை தாண்டி இன்னொரு இடத்துல போய் நீங்க வந்து விமான நிலையத்தில் அவசர அவசரம் ஓடுறீங்க, அந்த இடத்துல பத்திரிகையாளர்கிட்ட பேசிட்டு போயிருக்கலாம் இல்லையா? இது சிக்கல், திமுகவினுடைய சதி, அந்த சதியால் தான் இவ்வளவு தூரத்துக்கு சிக்கல் நடந்தது, பேசுங்க. திமுக ஒன்றும் மனித புனிதர்களை கொண்ட கட்சி இல்லை, திமுக வந்து இது போன்ற வேலைகளை வந்து செய்ய மாட்டார்கள்னு நம்ம சொல்லலை, அது நீங்க சொல்லுங்க. நாம் தமிழ் கட்சி முக்கிய பொறுப்பால் நீங்க எல்லாமே விஜய் விமர்சிக்கும் போது போட்டி உங்க ரெண்டு பேருக்கும் மாறிடுதா? விஜய் வந்திருக்கிறது வந்து நீங்க அந்த போட்டியா நீங்க கருதுறீங்களா? நிறைய பேர் அப்படி கேள்வி எழுதுங்க. இல்ல அப்படிலாம் இல்ல. நீங்க மற்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஓரமாக வைத்துவிட்டு விஜய் அவர்களை பற்றி பேசக்கூடிய செய்தியை மட்டுமே எடுத்து என்ன செய்யறாங்க, அதை வந்து பரப்பிட்டே இருக்கிறாங்க. அப்போ வெளி பார்வைக்கு இந்த நேர்காணலை இல்லை இந்த கூட்டங்களை நம்ம பேசக்கூடிய பேச்சுகளை முழுமையாக பார்க்காத மக்களுக்கு என்ன ஆகுது, ஓ நாம் தமிழர் கட்சி வந்து விஜயை மட்டும்தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்கிற ஒரு பார்வை வருது. ஏன்னா இன்னைக்கு அதிக அளவில் இளைஞர்களும் சரி மக்களும் சரி அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் ரீல்ஸை தான் பார்க்குறாங்க. அப்போ இந்த 30 செகண்டில் என்ன போய் சேருது, நம்ம விஜயை பற்றி பேசுவதுதான் போகுது. ஏன்னா இன்னைக்கு அவர் ஒரு திரை கவர்ச்சி மிக்க ஒரு நடிகராக இருக்கிறார், ஒரு உச்ச நடிகர் தான். அப்போ புதிதாக அரசியல் கட்சிக்கு களத்திற்கு வந்திருக்கிறார். அப்போ அவரை பற்றி பேசினால் நிறைய வியூஸ் கிடைக்கும். அப்போ என்ன ஆறுது, அப்போ அவரை பற்றி பேசின அந்த செய்திகளை எடுத்து ஊடகங்கள் கூட என்ன செய்வாங்க, இப்போ அண்ணன் வந்து 1 மணி நேரம் பேசுகிறாங்க, பல விமர்சனங்கள் வைப்பாங்க, எதையுமே ஊடகங்கள் போடாது. விஜயை பற்றி ஒரு 10 செகண்ட் தான் பேசியிருப்பாங்க, எங்கோ போகிற பக்கத்தில் தொட்டு போயிருப்பாங்க, அதை ஒரு பெரிய செய்தியாக மாற்றி அதையே பேசு பொருளாக மாற்றுவாங்க. ஏன்னா அதை பார்வையாளர்கள் கிடைக்கிறது. இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ கடுமையாக விமர்சிக்கும் போது அமைதியாக இருக்கிற போய் சீண்டிகிட்டே இருக்காங்க நாம் தமிழ் கட்சி, அதுக்கு பேசாமல் அவருக்கே வாக்கு செலுத்தலான்னு அவங்களுக்கு அந்த மனநிலை வராதுன்னு நினைக்கிறீங்களா? யாருக்கு? பொதுவான மக்கள். இல்லை அப்படி வராது. இன்னொன்று இன்னைக்கு விஜய் அவர்களுடைய அரசியலை, அவருடைய அந்த ரசிக மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய தம்பிகளை தங்கைகளை அரசியல் படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கா இல்லையா? நீங்கள் ஒரு கட்சியினுடைய மாநாடு, நாம் தமிழ் கட்சியினுடைய மாநாடை பாருங்க, விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய மாநாட்டை பாருங்க, 2 கூட்டமும் எப்படி நடக்கிறது என்பதை பாருங்க. இதை பார்த்துக்கிட்டு அடுத்த தலைமுறை இளைஞர்கள், தங்கைகள் எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் வந்து சிந்திச்சு பாருங்க. ஒரு புறம் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநாடு ஒழுக்கத்தோடும் சுய கட்டுப்பாடோடும் நிறைந்த ஒரு இளைஞர் கூட்டத்தால் நடத்தப்படக்கூடிய மாநாடு. இங்கே விஜய் அவர்களுடைய மாநாட்டில் அந்த தங்கைகள் என்ன செஞ்சாங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்க வந்து 15 வருஷமா நீங்க கூட்டம் போடுறீங்க, அவங்க இப்பதான் போடுறாங்க, திரை கவர்ச்சியில பார்க்க போவாங்க. இதே 15 வருஷம் கழிச்சு விஜய் ஒரு கூட்டம் போட்டாருன்னா இந்த அளவுக்கு ஒரு சேதாரம் இருக்காது கண்டிப்பா. சரி, நான் என்ன சொல்றேன்னா 2009-10 காலகட்டங்களில் நாம் தமிழ் கட்சி போட்ட அந்த கூட்டத்தில் இது மாதிரி நாம் தமிழ் கட்சியினர் செஞ்சாங்களா? நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த கூட்டம் இப்போ இந்த வேலையை செய்யறாங்க இல்லையா, இவர்களை இப்போதே சரி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கா இல்லையா? நீங்க எப்படி அவங்க தன்னால எப்படி சரி செய்வாங்க, தன்னால எப்படி சரியாவாங்க? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இதே நாம் தமிழ் கட்சியினுடைய கூட்டத்தில் ஏதோ ஒருத்தர் 2 பேர் இந்த மாதிரி வேலைகளை செய்தால் உடனடியாக கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் கண்டிப்பார் தனியாக நிர்வாகிகளை அழைத்தோ இல்லை ஒரு கலந்தாய்வு மாவட்ட நிர்வாகிகள் அழைத்தோ, இப்போ இன்னைக்கு நேற்றை கூட நிர்வாக குழு கலந்தாய்வு நடந்தது, அதில் கூட தொடர்ந்து எப்படி இருக்கணும், என்ன மாதிரி வேலைகளை நம்ம செய்யக்கூடாது, மக்கள் அணுகிறப்ப எப்படி அணுகணும், எல்லாமே வந்து அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் எவ்வளவு கவனமாக இருக்கணும், எல்லாத்தையுமே அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் விஜய் சொல்ல மாட்டாருங்கிறீங்களா? எப்போ சொன்னார், எங்கே சொன்னார்? நீங்கள் அவர்களுடைய கட்சியினுடைய கூட்டங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நேரலையில் வருது, வெளிப்படையாக நமக்கு தெரியுது. அவர் பேசுவதும் சரி, அவருடைய கட்சியினர் பேசுவதும் சரி, எத்தனை இடத்துல
நம்ம கூட்டங்களில் நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே வந்து முகம் சுளிக்க வைக்கக்கூடிய அளவில் இருக்குது. விஜய் அவர்களுக்கென்று சிலர் வாக்கு செலுத்துவதற்கு தயாராக இருந்தாலும் நம்ம கட்சியினருடைய செயல்பாட்டின் மூலமாக அந்த வாக்குகளை எல்லாம் நாம் இழக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு போயிட்டுருக்குறோம். அதனால் அப்படி நீங்கள் இருக்காதீங்க, கொஞ்சம் அரசியல் படுத்தப்பட வேண்டும். நம்ம எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சுய ஒழுக்கத்தோடு ஒரு கூட்டத்தில் வந்து எப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு 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 ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர் இருந்தால் எப்படி மாணவர்கள் இருப்பாங்க, அமைதியா ஒழுக்கமா. அப்ப அது மாதிரி அதுதானே அரசியல். நீங்க வகுப்பறையில நீங்க வந்து ஒரு ஆசிரியரை பார்த்து நீங்க வந்து பயந்து போய் நீங்க வந்து மாணவர்கள் இன்னைக்கு அமைதியா இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில அமைதியா இருக்கிறாங்க இல்லையா? அப்போ ஒரு வகுப்பறையிலே மாணவர்கள் அப்படி இருக்கிறாங்கன்னா ஒட்டுமொத்த நாட்டையுமே ஆளக்கூடிய பொறுப்பை எடுக்கக்கூடிய கட்சியினர் இந்த மாதிரியான கூட்டங்களை எப்படி எவ்வளவு சுய ஒழுக்கத்தோடு, எவ்வளவு சுய கட்டுப்பாட்டோடு, எவ்வளவு பொறுமையோடு, நிதானத்தோடு, கண்ணியத்தோடு நீங்க இருக்கிறீங்களா? அப்போ இப்படி ஒரு கூட்டம் நீங்கள் வந்து நீங்கள் சினிமாவில் வந்து நீங்கள் தியேட்டரில் போய் ஆடுறீங்க பாடுறீங்க, ஒன்றும் சொல்லலையே யாருமே. நம்ம அப்போ விமர்சனம் செஞ்சோமா அதை? சென்ற முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்த அந்த விவசாய சின்னத்தை இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுக் கட்சின்னு ஒரு கட்சி வந்து மணிப்பூரில் இருக்காங்க. அவங்க இந்த முறை 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் போட்டியிட போகிறாங்களாம். அவங்களுக்கு அந்த கரும்பு விவசாய சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்காங்க. பார்க்குற வாக்களிக்கிற அந்த வாக்காளர்களுக்கு குழப்பம் வந்துடாதா எந்த சின்னத்தை வாக்களிக்கணும் அப்படின்னா? உங்கள் சின்னம் தான் ஏற்கனவே பழைய சின்னம், அது இந்த முறை வாக்களிக்கும் போது ஒருவேளை இதுதான் சீமான் சின்னம் அப்படின்னு நினச்சி தவறி வாக்களிச்சிட மாட்டாங்களா? என்ன குழப்பம் வரும்? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சியா அந்த கட்சி இதே மாதிரி தான் நம்முடைய சின்னத்தை எடுத்து நின்னாங்க. எத்தனை வாக்குகள் வாங்கினார்கள்? மக்கள் குழம்பி போனார்களா? நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சின்னம், இந்த சின்னம் நாம் தமிழர் கட்சி இருக்கிறதுனால வாக்கு செலுத்தணும்னு வாக்கு செலுத்துறது அல்ல. நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்தியலை பார்க்குறாங்க, சித்தாந்தங்களை கோட்பாடுகளை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சின்னம்னு மக்களை தேடுறாங்க. நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 15 நாள் தான் மைக் சின்னம், 15 நாள் தாங்க கொண்டு போய் சேர்த்தோமா இல்லையா? அப்படி சேர்த்து தானே 8 விழுக்காடு வாக்களை பெற்றோம். அப்போ இந்த முறை நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் நம்ம முன்னாடியே கிடச்சிடுச்சு சின்னம். ஏற்கனவே நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்துட்டோம். இனி நீங்கள் பழைய சின்னத்தை கொண்டு வந்து இதுதான் நாம் தமிழர் சின்னம் என்று சொன்னால் கூட மக்கள் அதை ஏற்க மாட்டார்கள். மக்கள் மனதில் இப்போது இருக்கக்கூடிய சின்னம், அது அண்ணனுடைய முகம்தான் சின்னமாக இருக்கிறது. அதை தாண்டி இன்னொரு சின்னத்தை போய் மக்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் நம்ம அதுக்குள்ளாடி நம்ம போக வேண்டிய தேவையில்லை. இன்னொன்று அந்த கட்சி இங்கே போட்டியிடுமான்னு கூட தெரியல. அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது தான், அது எந்த வகையிலுமே தாக்கத்தை ஏற்படுத்தாது. 2016, 19, 21, 24 4 முறை உங்களுடைய வாக்கு வங்கி நீங்கள் அதிகரிச்சிருக்கீங்க, வாக்கு அதிகரிச்சிருக்கீங்க. சீட்டு எப்போ அதிகரிக்க போறீங்க? இந்த முறை அதிகரிப்போம். இந்த முறை அதில் மாற்று கருத்தே இல்லை. உறுதியாக சட்டமன்றத்திற்கு நாம் தமிழ் கட்சி செல்லும் அப்படிங்கிறத வந்து நான் ஏன் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, கடந்த நீங்கள் சொன்ன மாதிரி 16, 19, 21, 24 தேர்தல்களில் நாம் பேசினோம், நம்முடைய கருத்தியல்களை கொண்டு போனோம் மக்கள்கிட்ட, செயல்பாடுகள் எல்லாமே செய்தோம். ஆனால் அந்த பேச்சுகளையும் செயல்பாடுகளையும் வாக்குகளாக அறுவடை செய்யக்கூடிய அளவிற்கு கட்சியினுடைய உட்கட்டமைப்பு அப்போ வலிமையாக இல்லை. இப்போ அதை வலிமைப்படுத்தி இருக்கிறோம். முன்னாடி இருந்ததை விட வீரியமான செயல்பாடுகள் வந்து நடந்துட்டு இருக்கு. கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக உங்களுக்கு தெரியும், அண்ணன் சீமான் அவர்கள் பல முறை தமிழ்நாடு யூத் அப்படின்ற மாதிரி அந்த வேலை திட்டத்தோட தொடர்ந்து அண்ணனே இறங்கினாங்க. சுற்றுப்பயணங்கள் செய்து கட்சியினுடைய கட்டமைப்பை வந்து வலிமைப்படுத்திட்டாங்க. இப்போ வந்து முன்னாடியெல்லாம் அந்த BLA 2 பூத் லெவல் ஏஜென்ட், இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் எல்லாம் நமக்கு வந்து அதிக அளவில் முன்னாடி இருக்காது. அங்கங்கே அதுவும் எப்போ போடுவோம்னா தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி போட்டு நம்ம வந்து அவங்கள வந்து பூத்தில் உட்கார வைப்போம். அது மட்டும் இல்லை, இப்போது என்ன செஞ்சுருக்கிறோன்னா, தேர்தலுக்கு வாக்குச்சாவடியில் உள்ளாடி இருந்து வேலை பார்க்கறது வேற, அதுக்கு முன்கூட்டியே ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் பொறுப்பாளர்களை நியமித்து அந்த வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களுக்கு கீழே வேலை செய்கிறதுக்கும் ஆட்களை நியமித்து களத்தில் இறங்கி நம்ம வந்து வீடு வீடாக போயிட்டுருக்கிறோம். முன்னாடியெல்லாம் சமூக வலைதளத்தில் மட்டும்தான் கட்சி இருந்தது. உங்களுக்கு தெரியும், வாட்ஸ்அப் கட்சி என்றெல்லாம் விமர்சித்த காலம் நாம் தமிழர் கட்சி மீது இருந்தது. இன்னைக்கு அப்படி இருக்கா? இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு அது பொது தளத்திலே நீங்கள் பாருங்க, நம்ம மீது விமர்சனம் வைக்கக்கூடிய நபர்கள் கூட முன்னாடி லெட்டர் பேட் கட்சி, வாட்ஸ்அப் கட்சி, வாட்ஸ்அப்லேயே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிற விமர்சனத்தை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்களா? அங்கீகாரம் வாங்கிட்டீங்களா? முடியும், அங்கீகாரம் வாங்கிட்டோம். அதை தாண்டி கிளைதோறும் கட்சி வேர் பரப்பி விட்டது. முன்னாடி சமூக வலைதளத்தில் மட்டும்தான் கட்சி இருக்கும், சமூக வலைதளத்தினுடைய செயல்பாடு ஒன்றா இருக்கும், களத்தில் பார்த்தா ஒன்றும் இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. சமூக வலைதளங்களில் எந்த அளவிற்கு கட்சி வீரியமாக களமாடுகிறதோ, எந்த அளவிற்கு சமூக வலைதளங்களின் மூலமாக மக்களை கட்சி வந்து போய் சேருதோ, அதே அளவிற்கு களத்திலும் மக்களை நம்ம போய் சேர்றோம். இந்த உட்கட்டமைப்பு, இது மாதிரியான ஒரு உட்கட்டமைப்பு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற காரணத்தால தான் என்ன ஆகுதுன்னா, அவர்கள் வந்து நல்லாட்சி கொடுக்குறாங்கன்னா மக்கள் வாக்கு செலுத்துறாங்க. இல்லை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்பு இருக்குது. அந்த கட்டமைப்பை அவங்க எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா பணம் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. நம்ம அந்த கட்டமைப்பை வந்து இப்போ உருவாக்கிட்டோம்.
நம்ம அந்த கட்டமைப்பின் மூலமாக நம்முடைய கருத்தியல்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை வாக்குகளாக நம்ம வந்து அறுவடை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இந்த முறை அதனுடைய பலன் தெரியும். ஓகே, கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக வென்று சட்டமன்றத்தில் உங்களுடைய குரல் ஒலிக்கணும்னு சொல்லி தம்பி ஆசைப்படுறேன். நன்றிண்ணா. நன்றி தம்பி, நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து